எல்லா பெரிய மேஜர் டோர்னமெண்ட்ஸ்லயும் ஒரு குரூப் மட்டும் பயங்கரமா இருக்கும். இந்த குரூப் வந்து அது எப்படி அமையும்னே தெரியாது. வருஷம் வருஷம் வந்து ஒரு குரூப் மட்டும் பயங்கரமா அமைஞ்சிடும். வருஷம் வருஷம் நம்ம இந்த சாம்பியன்ஸ் லீக்ல அதை பார்ப்போம். என்னடா இந்த ஒரு குரூப் வந்து குரூப் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த குரூப்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு, என்னன்னு பார்ப்போம். Welcome back to Football Page. இது Group B, the preview sections of the European Championships in 2024 ஜெர்மனில நடக்குது. ஏற்கனவே குரூப் ஏ லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். மறக்கலைன்னா வந்து இப்போ போய் பார்த்துட்டு வந்துருங்க. குரூப் ஏல வந்து என்ன நடந்துச்சு, யாரெல்லாம் டீம்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ தி ப்ரிவியூ செக்ஷன் வீடியோ 2 குரூப் பி, தி குரூப் ஆஃப் டெத். ஒரு கலவரமான, ஒரு பயங்கரமான, ஒரு ஆக்ரோஷமான, இது அட்டாக் பண்ற புலி, இது அவுட் ஆகிற புலி அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு குரூப். இந்த குரூப் தான் குரூப் பி. ஏன்னா இந்த குரூப் பில யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தோம்னா ஸ்பெயின், குரோஏஷியா, இட்டலி அண்ட் அல்பேனியா. ஸோ 4 கிளப்ஸ் இருக்காங்க. கிளப்ஸா 4 கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க இந்த ஒரு யூரோப்பியன் 2024 சாம்பியன்ஷிப்ல. கிளப்னு சொல்லி கிளப்பே வருது. பட் எனிவேஸ், இது வந்து குரூப் ஆஃப் டெத்னு சொல்லியிருந்தேன். பட் இது ஒரு சின்ன கேட்ச் இருக்கு. என்னன்னு பார்த்தா வருஷம் வந்து 2 கிளப் தான் வந்து ரெண்டு கண்ட்ரி தான் வந்து குவாலிஃபை ஆகும் ஒரு குரூப்ல இருந்து. பட் இந்த சீசன் வந்துட்டு இந்த ஒரு யூரோஸ் 2024ல வந்துட்டு 4 தேர்ட் பிளேஸ் கண்ட்ரியும் வந்து குவாலிஃபை ஆகலாம். எதுக்குன்னா ரவுண்ட் ஆஃப் 16. ஸோ இதுல 3 சைடு இருக்காங்க. அவங்க வந்து ரெஸ்பெக்டிவ்லி 8th, 9th and 10th இருக்காங்க FIFA ரேங்கிங்ல. ஸ்பெயின், இட்டலி அண்ட் குரோஏஷியா 8, 9 and 10 இருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஆல் 3 ஆஃப் them will qualify இந்த குரூப்ல இருந்து. ஏன்னா அல்பேனியாவுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் மற்ற தேர்ட் பிளேஸ் சைட்ஸோ மற்ற குரூப்ல இருந்து இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இல்லை. ஸோ மோஸ்டா குவாலிஃபை ஆகும் தான் தெரியுது மூணுமே. பட் ஃபர்ஸ்ட்லி ஸ்பெயின் எடுத்து பார்த்தோம்னா ஒரு காலத்துல லெஜெண்டரி டீம். இதெல்லாம் தொட முடியாம இருந்தாங்க. 2008 யூரோ வின்னர்ஸ், 2010 வேர்ல்ட் கப் வின்னர்ஸ், 2012 மறுபடி யூரோ வின்னர்ஸ். அதெல்லாம் வந்து ஒரு கோல்டன் பீரியட். வின்சென்ட் டெல் பாஸ்க்கு வந்து பயங்கரமா அந்த கண்ட்ரியை வந்து விளையாட வச்சு ஒரு வேற லெவல்ல விளையாடிட்டு இருந்தாங்க அந்த ஒரு 4-5 இயர்ஸ் கேப்ல. பட் அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் காலங்கள் மாறி அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டவுன்ஃபால்ல போய் இப்போ வந்து தேர் ஸ்டில் 8th இந்த FIFA ரேங்கிங். டீலா ஃபோன்தே தான் அவங்களுடைய கோச்சு. இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸ்ல வந்து 6 மேட்ச் ஆனி வேர்ல்ட் கப்ங்கிற மாதிரி யூரோ 20 இது ரொம்ப ரோலிங் ஆகுது. யூரோ 2024 குவாலிஃபயர்ஸ்ல வந்து 6 கேம்ல 6மே வின் பண்ணியிருக்காங்க. அதுல மொத்தமா 3 கோல் தான் கன்சீடே பண்ணிருக்காங்க அந்த 6 கேமையும் சேர்த்தி. ஸோ தே ஆர் ஆன் ரெட் ஹாட் ஃபார்ம். யூஸ்வலா வந்து தே பிளே ஒரு 4-2-3-1, ஒரு 4-3-3 ஃபார்மேஷன் மாதிரி தான் ஸ்பெயினும் அப்பப்போ ஆடுவாங்க. இந்த டெலஃபோன்தே வந்து இஸ் நோன் ஃபார் லாட் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு லாட் ஆஃப் டாக்டிக்கல் சேஞ்சஸ். பட் ஆல்சோ சேம் டைம்ல அந்த பிளேயர்ஸ்க்கு ரொம்ப ஒரு எக்ஸ்பிரசிவ் ஃப்ரீடம் கொடுக்கக்கூடிய ஒரு கோச் மாதிரியும் பேசப்படுகிறது. நம்ம வந்து ரொம்ப இன்டெப்தான டீட்டெயில வந்து இந்த யூரோ 2024 நம்ம பார்க்க முடியும். இந்த இது வரைக்கும் வந்ததுல வந்து நம்மளால பெருசா இது பண்ணுவாருப்பா இது பண்ண மாட்டாருப்பா அப்படின்னு நம்மளால கன்ஃபார்மா சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நாம் இல்லை. ஸோ அதனால இந்த 2024 யூரோஸ்ல என்ன பண்றாரு அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். போன தடவை யூரோஸ் நடந்த போது வந்து போன தடவை சுவிட்சர்லாந்து பயங்கரமான ரன் இன்டு த செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்க சுவிட்சர்லாந்து. ஸோ அதனால அவங்களும் சரி டென்மார்க்கும் சரி பயங்கரமான ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரன் வந்து போன யூரோஸ்ல 2 கண்ட்ரிஸுமே கொடுத்தாங்க. பட் இந்த தடவை வந்து ஸ்பெயின் வில் பி லுக்கிங் டு கம் பேக் டு தேர் பெஸ்ட். ஏன்னா தே ஹேவ் வெரி வெரி ஸ்டார் ஸ்டட்டட் பிளேயர்ஸ். பாவம் அவங்களால இப்போ பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு என்னடா இது இப்படி ஒரு இது நடக்குது, என்னடா இவனால பர்ஃபார்ம் பண்ண முடியல எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் தே ஹேவ் ரியலி அதான் சொன்னேனே, ஒரு ஃபர்காட்டன் டீம் மாதிரி ஆயிட்டாங்க அவங்க. என்னடா ஒரு காலத்துல எப்படி இருந்தோம் தெரியுமா, எங்க பாட்டா முப்பாட்டாலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமா இருந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு கிளப்பு, ஐயா ஒரு கண்ட்ரி பயங்கரமான இப்போ நிலைமையில் இப்படி இருக்காங்க. எதுவுமே குவாலிஃபை ஆக முடியாம ரொம்ப ஏர்லி எக்ஸிட்ஸ் வேர்ல்ட் கப்லயும் சரி. அதனால கொஞ்சம் ஒரு பயங்கர ஒரு லோ ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல ஸ்பெயின் இப்போதைக்கு இருக்காங்க. ஸ்பெயினுடைய நம்ம இதை எடுத்து பார்த்தோம்னா சிமான் கோல் கீப்பர் சந்தேகம் இல்லை. டானி கார்வாஹால் ரைட் பேக்கு. லெஃப்ட் பேக்ல தான் வந்து தெரியல இப்போதைக்கு. குக்குரையா நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. பட் ஹேவ் a lot of options. லீட் நார்மேன் அண்ட் அமெரிக் லப்போர்த் விளையாடி இருக்காங்க லாஸ்ட் கேம். பட் லப்போர்த் வந்து என்னத்த சவுதியில் ஆட போறான்னு தெரியல. ஸோ அதில் வந்து கொஞ்சம் டவுட் தான் எனக்கு. வேற யாராச்சும் அவர் ரிப்ளேஸ் பண்ணுவாங்க தான் எனக்கு தோணுது. அந்த ஃபுல் ஸ்குவாடே நீங்க பார்த்துருப்பீங்க ஸ்பெயினில். ஸோ அதுல இருந்து ரிப்ளேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது.
ஃபேபியன் ரூயிஸ் அண்ட் ராட்ரி, இந்த ராட்ரி பையலை வச்சுக்கிட்டே ஒரு கிளப்பை மொத்தமாக ஓடுறாங்க. அதே மாதிரி ஸ்பெயின் நேஷனல் டீமும் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ ஸ்பெயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல ராட்ரியை வச்சுட்டு. பட் ஃபேபியன் ரூயிஸ் அகெயின் பயங்கரமான ஒரு சீசன் ஃபார் பிஎஸ்ஜி. கடைசியில் வந்து குவார்டர் ஃபைனல் வெளியே போக வேண்டியதாகி செமிஃபைனல் வெளியே போக வேண்டியதாகிடுச்சு ஃபார் பிஎஸ்ஜி. ஸோ தே ட்ரைட், கடைசி வரைக்கும் தே ட்ரைட் அகேன்ஸ்ட் பொருசியா டார்ட்மண்ட், பட் ஆனால் அவங்களால முடியல. ஸோ ஃபேபியன் ரூயிஸ் பட் ஆட் அ சென்சேஷனல் சீசன். ஸோ அவனோட ராட்ரியை சேர்ந்து என்ன பண்ணுவாங்க தெரியல அந்த 4 டபுள் பிவட்ல. லமீன் யமால் அகெயின் வெரி வெரி ஏர்லி. ஸோ அவர் ஆடுவாரா இல்லை ஃபெரன் டாரஸ் அந்த இடத்துல ஆடுவாரா அப்படிங்கிறது வந்து நான் வெயிட் பண்ணி பார்க்கணும். டானி ஆல்மோ அகெயின் சூப்பர் சீசன் ஃபார் லைப்சிக். இப்போ பயன் வந்து அவரை டார்கெட் பண்ணுறதாகவும் பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. 60 மில்லியன் யூரோஸ் வந்து பேசிக்காங்க. ஏன்னா மேக்ஸ் எபர்லுங்கிறவர் தான் இப்போ பயனுடைய ஸ்போர்ட்டிங் டைரக்டர். அவர் இத்தனை வருஷமா வந்து லைப்சிக்ல தான் இருந்தார். ஸோ அதனால அவர் வந்து ஆல்மோவுடைய கேப்பபிலிட்டி எனக்கு தெரியும்டா, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து 60 மில்லியனுக்கு நாங்கள் கொஞ்சம் ரெடி தான் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு நினைக்கிற பயன்ல இருந்து. பாப்பா என்ன ஆகுதுன்னு. நீகோ வில்லியம்ஸ் அகெயின் சென்சேஷனல் சீசன் ஃபார் கிளப் அத்லெட்டிக். ஸோ அதனால அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பார்க்கலாம். நீகோ வில்லியம்ஸ் அகெயின் சூப்பர் சீசன் அவங்கள்ட்ட அங்க சைட்ல இருந்து. அண்ட் ஆல்வாரோ மொராட்டா தான் வந்து ஒரு மெயின் ஸ்டே ஃபார் ஸ்பெயின் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அந்த நம்பர் 9 பொசிஷன்ல செல்சியில் ஆடின காலத்துல இருந்தே மனுஷன் தான் ஸ்பெயினுக்கு நம்பர் 9 இருக்காரு. அப்ப எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, ஏன்டா அங்கேயா அவன் ஒரு கோலை போட மாட்டேங்கிறான், நீங்க எப்படா ஒரு நாடா அவனை வச்சு ஓட்டுறீங்கன்ட்டு. பட் ஃபார் ஸ்பெயின் இஸ் பின் சென்சேஷனல், இஸ் பின் ரியலி குட். லிங்க் அப் பிளேவா இருக்கட்டும், ஃபினிஷிங்கா இருக்கட்டும், எல்லாமே நல்லா பயங்கரமா விளையாடி இருக்காரு. So he again has a possibility. I think this will be their main 11, but they have really good ஒரு ரியலி குட் ஸ்குவாட், ஒரு நல்ல கேப்பபிலிட்டி உள்ள ஸ்குவாட், ஒரு நல்ல கேப்பபிலிட்டி உள்ள மேனேஜர். அண்ட் இட்ஸ் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க அவங்க வந்து ஒழுங்கான ஒரு ஃபோர்ஸ் மாதிரி நம்ம ரெக்கன் பண்ணி ஆமாண்டா இவங்க வந்து கண்டிப்பா பண்ணிடுவாங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. அதனால இப்போ வாச்சு அவங்க வந்து எந்திரிச்சு வந்து அப்பா நாங்கள் திருப்பி இருக்கோண்டா எங்களை ஞாபகம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்க வைப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம். அவங்களுடைய ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அகெயின் ஐ திங்க் குவார்டர் ஃபைனல்ஸுக்கு மேலே ஐ டோன்ட் திங்க் திஸ் கண்ட்ரி கேன் கோ இந்த வருஷத்தில். பட் யூ நெவர் நோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது வித் ஸ்பெயின். பயங்கரமாக ஆடினாங்கன்னா பயங்கரமாக ஆடுவாங்க, மோசமாக ஆடினா அதோட கோசமாக ஆடுவாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்பெயின் டீம் வச்சுக்கிட்டு நம்ம மேன்செஸ்டர் யுனைடெட் மாதிரி என்ன ஏது பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி தான் இந்த ஸ்பெயின் கண்ட்ரி இருக்குது. பட் என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த ஸ்பெயின் டீமை. ஹோப்ஃபுல்லி தே கம் பேக் டு தேர் பெஸ்ட், முன்னாடி இருந்த ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் தெரியாது, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு, தெரியாது. கமிங் டவுன் டு இட்டலி, போன வருஷம் வின்னர்ஸ், போன தடவை வின்னர்ஸ் யூரோஸை இங்கிலாந்து கூட கடைசியில ஃபைனல்ல போய் பெனல்டிஸ்ல ஜெயிச்சாங்க, பயங்கரமா இருந்துச்சு. they are 9th in the FIFA rankings. இந்த குவாலிஃபையிங் ஸ்டேஜஸ்ல வந்து 4 வின் 2 டிரா அண்ட் 2 டிஃபீட் இருந்துச்சு அவங்களுக்கு. இட்டலி வந்து they play with the 3-4-2-1 formation, இல்லைன்னா ஒரு 4-3-3 formation. இந்த ஸ்டார்டிங் 11 இட்டலியில வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா யூஸ்வலா இட்டலியோட அந்த காலத்துலலாம் வந்து பயங்கரமா இருப்பாங்க. என்னடா வந்து இப்போ என்ன ஒரு ஸ்குவாட்ரா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுற அளவுக்கு இட்டலி ஸ்குவாட் இருக்கும், அப்படியே மிரட்டலான பிளேயர்ஸா இருக்கும். இப்போ நம்ம இந்த ஸ்டார்டிங் லைனப் எடுத்து பார்த்தோம்னா டானருமா அகெயின் ஃப்ரம் பிஎஸ்ஜி, அங்கே மோசமாக தான் இருந்தாலும் வேறு வழியில் இட்டலிக்கு அவர் தான் மெயின் கோல் கீப்பர். டார்மியான் அட் ரைட் பேக்கு போன வருஷம் இன்டர்ல பயங்கரமாக பண்ணாப்புல. அச்சர்பி அகெயின் ஃப்ரம் இன்டர். டிமார்கோ அண்ட் காட்டி அவங்களாம் தே மேக் த டிஃபென்ஸ். நிக்கோலா பரேலா நம்ம போன சீசன் பார்த்தோம், அகெயின் பயங்கரமாக இருந்துச்சு ஃப்ரம் இன்டர் மிலான். ஜார்ஜினியோ இன்க்ரெடிபிள் சீசன் ஃபார் ஆர்சனல். போனாவென்டூரா, பெரார்டி, ராஸ்படோரி அண்ட் கியேசா இவங்க எல்லாம் தான் தே மேக் தி 4-3-3 formation for Italy. Spalletti is the coach, highly regarded, highly sought after by many clubs. ஆனால் அதை பற்றின ஒரு டாக்கும் ரீசெண்டாக வரலை. முதல்ல ஸ்பெலட்டின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மேபி அவரே இல்லைப்பா நான் இந்த யூரோஸ் முடிச்சுட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரான்னு தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வித் இட்டலி. வெரி ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாருமே இட்டலி மேலே வருஷம் வச்சிருப்பாங்க. ஒரு பயங்கரமான இது வந்து they couldn't even qualify for the World Cup. அது பயங்கரமான ஒரு அடி ஃபார் இட்டலி லாஸ்ட் டைம். இது வந்து யாரும் எதிர்பார்க்காத, அதாவது பயங்கரமா இருந்த ஒரு கண்ட்ரி, வேர்ல்டு கப் வின் பண்ண ஒரு கண்ட்ரி, பயங்கர ஸ்டார் ஸ்டட்டட் நேம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு கண்ட்ரி, அங்க வந்து வேர்ல்டு கப் குவாலிஃபை கூட ஆக முடியல அப்படிங்கிற மாதிரி போன வருஷம் ரொம்ப ரொம்ப மோசமா போச்சு குமார் அப்படிங்கிற நிலைமையில இருந்தாங்க இட்டலி. பட் தே ஆர் பேக் இன் த யூரோஸ், தே ஆர் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். ஸோ தே ஹேவ் வெரி வெரி ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் அவங்களுடைய சைடில். மேனேஜர் இஸ் ரியலி குட், பட் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ்.
நான் வந்து அகைன் குவார்டர்ஸ் ஆர் செமிஸ், இட்டலி மைட் கோ டு செமிஸ் அப்படிங்கிறதா வந்து எனக்கு தோணுது. மோஸ்ட்டாக வந்து ஸ்பெலட்டி பால் யூஸ்வலி தே பிளே அவுட் ஆன் த சைட்ஸு, தே அட்டாக், தே சூஸ் தேர் அட்டாக்ஸ். டக்குன்னு அட்டாக் பண்ண மாட்டாங்க. தே சூஸ், தே ஹேவ் ஸ்லோ பில்டப்ஸு வித் கியஸா, வித் ராஸ்படோரி, இவங்க எல்லாமே வந்து தே பில்டப் வெரி வெரி ஸ்லோ. பட் தே யூஸ் லாட் ஆஃப் செட் பீசஸ் டு ஸ்கோர் கோல்ஸ். ஸோ நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணுவாங்க, செட் பீஸில் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்ம தெரியல, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் தே ஹேவ் அ நேக் ஆஃப் ஸ்கோரிங் லாட் ஆஃப் கோல்ஸ் வித் செட் பீசஸ் இந்த மாதிரி சைட்ஸ்லாம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு இதை சொன்ன மாதிரி 9th இந்த FIFA ரேங்கிங்ஸு அவனோட எக்ஸ்பெக்டேஷன் சொல்லிட்டு, இதில் மேஜர் ட்ரம்ப் கார்டு யாருன்னு பார்த்தோம்னா இந்த அட்லாண்டாவோடைய ஃபார்வர்ட் ஜியான் லூகாஸ் ஸ்கமாக்கா. அதாவது ராஸ்படோரி ஸ்டார்ட் பண்ணாலும் வந்து இந்த ஸ்கமாக்கா ஒரு பெஞ்சிலேருந்து வந்தால் கூட ஒரு பயங்கரமான ஒரு பொட்டன்ஷியல், ஒரு பயங்கரமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி அவருக்கு இருக்குது. வெஸ்டாம் அவரை வாங்கும்போது நான் நினச்சேன் வாவ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் வெஸ்டாம் அவரை ஒழுங்காக யூஸ் பண்ணவே அவங்களுக்கு தெரியல. பாலை வின் பண்ணி பாலை வச்சு விளையாடுற ஒரு மேனேஜரும் ஒரு ஸ்டைலாக இருந்தால் ஜியான் லூகாஸ் ஸ்கமாக்கா வில் பி இன்க்ரெடிபிளி பவர்ஃபுல். இந்த சீசன் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா லிவர்பூல் கேம்லையும் பார்த்தோம், அட்லாண்டா இதில் யூரோப்பா லீக் ஃபைனல்லையும் பார்த்தோம். அதாவது கோல்ஸ் கிடைக்கலினாலும் ஸ்கமாக்கா என்ன பண்ணுவாப்புல பிச்சில் அப்படிங்கிறத எல்லாரும் வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ் கிடச்சிது. அதே மாதிரி இந்த வருஷம் யூரோஸில் அவர் ஸ்டார்ட் பண்ணுவாராங்கிறது எனக்கு தெரியல. நான் ராஸ்படோரியை தாண்டி அவர் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. பட் ஈவன் இஃப் ஹி கம்ஸ் ஆன் ஆஸ் அ சப், நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது அண்ட் ஹி ஹேஸ் த கேப்பபிலிட்டி டு சேஞ்ச் எவ்ரி கேம். அது மாதிரி இஸ் கோயிங் டு பி ஒன் ட்ரம்ப் கார்டு ஃபார் இட்டலி. எக்ஸ்பெக்டேஷன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ப்ராபப்ளி செமிஸ். எனக்கு செமிஸ் படுவாங்களோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல்ல? பார்ப்போம். குரோவேஷியா 10th FIFA ரேங்கிங்கில் டாலிச் இஸ் தேர் கோச். ஒரு நல்ல செல்லாக்குட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்லாக்குட்டியான ஒரு டீம் இவங்க. எப்படின்னே தெரியாது, ஆனால் வேர்ல்டு கப்பில் செமிஃபைனல் மட்டும் அழகாக வந்துடுவாங்க. எப்படின்னா யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. எந்த வருஷம் ஆனாலும் செமிஃபைனல் வந்துடுறாங்க இவங்க. இந்த கிளப், இந்த கண்ட்ரி எப்படின்னே தெரில. தே பிளே த 4-2-3-1 ஃபார்மேஷன். போன தடவை யூரோஸில் ரவுண்ட் ஆஃப் 16 ஸ்பெயின் கூட தோத்தாங்க. இந்த குவாலிஃபிகேஷன் ஸ்டேஜஸில் வந்து 5 வின் 1 ட்ரா அண்ட் 2 லாஸ் அவங்களுக்கு இருந்திருக்குது யூரோஸ் குவாலிஃபையர்ஸில் வந்துட்டு. இதை வந்து மிகப்பெரிய டாக்கிங் பாயிண்ட் வந்து இவங்களுடைய மிட்ஃபீல்டு. ப்ரோசோவிச், லூகா மாட்ரிச், மேட்டியோ கோவாச்சிச் எல்லா சிச்சா வச்சுக்கிட்டு இந்த மிட்ஃபீல்டு ரன் பண்ணக்கூடிய ஒரு பயங்கரமான செட்டப் இந்த தடவை குரோவேஷியாவுக்கு இருக்கு. 3 சாலிட் பிளேயர்ஸு, எந்த டவுட்டுமே இல்லை. தே ஹேவ் ஹியூஜ் பொட்டன்ஷியல் to create something, to win something, to again possibly get into the semi-finals. although எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இல்லை இந்த தடவை செமிஃபைனல்ஸ் போவாங்கன்னு. பட் அவங்களுடைய ஸ்டார்டிங் லைனப்ஸ் பார்த்தீங்கன்னா லிவாகோவிச், சுட்டாலோ அண்ட் ஜாஷ்கோ குவாடியோல். என்ன இது டிஃபென்ஸில் இருக்காரு குவாடியோல். அவர் வந்து லெஃப்ட் விங்கராக தானே இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் கேட்பீங்க. அவர் டிஃபெண்டர் தான் யா, நம்புங்கயா நீங்க. And Sosa and Stanisic again super season for Bayer Leverkusen. Again he's in here. Luka Modric, Brozovic and Kovacic ஆடுவாப்ல. அப்படி ஆனால் கிரமாரிச், இவானுசிச் அண்ட் புடிமேர் இவங்க 3 பேர் ஆடுறதுக்கு அந்த மாயர் மிஸ் அவுட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளே இருக்கு. பட் அகைன் இவங்க 4-2-3-1 ஆடுறதுக்கு பதிலாக 4-3-3 ஆடக்கூடிய கேப்பபிலிட்டியும் இருக்கு. ஸோ இவங்க எப்படி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி இந்த குரூப்ல வந்து, ஏன்னா இது ஈஸியான குரூப் கிடையாது, 3 டீம் இருக்கு, 3மே குவாலிஃபை ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கு. பட் சொல்ல முடியாது, மீதி இருக்க 2 கேம்லையும் தோத்துட்டு வேற ஏதோ 3 கிளப் வந்துட்டு வேற ஏதோ 4 கிளப் அந்த மீதி குரூப்ஸ் வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னா அது வேற இருக்குல்ல. ஸோ யூ நீட் டு வின் அட்லீஸ்ட் 1 மேட்ச், இஃப் நாட் போத் மேட்சஸ் அகேன்ஸ்ட் தி அதர் 2 ஸ்ட்ராங் சைட்ஸ். அப்படி இருக்குல்ல. நான் தேர்ட் முடிப்பேன்டா, வெறும் அந்த கடைசி ஒரு மேட்ச் மட்டும் நான் வின் பண்ணிடுவேன்னா மற்ற குரூப்ல இருந்து கூட அந்த தேர்ட் பிளேஸ் இவங்களோட பெட்டரா பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் குரூப் இந்த குரூப் பி ஆஃப் த யூரோ 2024. அப்புறம் இந்த லாஸ்ட் கண்ட்ரி வந்து அல்பேனியா. ஃபர்ஸ்ட் டைமே குவாலிஃபை ஆகுறாங்க யூரோஸ்க்கு. ஸோ இட்ஸ் அன் இன்க்ரெடிபிள் அச்சீவ்மெண்ட் ஆல்ரெடி. அது இந்த மாதிரி ஒரு குரூப்ல இந்த 3 கண்ட்ரி கூட விளையாடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க வந்து ஒரு சான்ஸ் ஆஃப் த லைஃப் டைம்ஸ். அவங்க 3 மேட்சஸ்மே பயங்கரமா இருக்கும் அவங்க விளையாடும் போது. ஒன்ஸ் அகெயின் இந்த குரூப்ல நான் ஏதாச்சும் மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன்னா மறக்காம வந்து காமெண்ட்ஸ்ல போடுங்க, இதை பத்தி பேசலாம். பட் திஸ் இஸ் த ப்ரிவியூ சீரீஸ் ஃபார் த யூரோஸ் 2024. குரூப் சி ஓட உங்களை சந்திக்கும் வரை subscribe to Football Page. Thank you so much and bye bye.